ஹலோ கைஸ், வெல்கம் டு த பாட்டுக்காரன் பாட்காஸ்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சீசன் 1க்கு நீங்கள் கொடுத்த ரிசப்ஷனுக்கு. பெருசாலாம் ஒன்றும் கேப் விடலை, டக்குன்னு சீசன் 2 வந்தாச்சு. இந்த சீசனும் போன சீசன் மாதிரி கண்டிப்பாக ரொம்ப பர்சனலாக, ரொம்ப இன்டிமேட்டாக, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும். அது உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த எபிசோடில் வி ஹாவ் அ கெஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் ரிவ்யூவர், மியூசிக் அட்மைரர். இவரோட மியூசிக் பற்றி இவர் எழுதுகிற பிளாக்ஸ்க்கு வந்து நான் ஒரு பெரிய ஃபேன். தேங்க்யூ ஸோ மச் பரத்வாஜ் ரங்கன் ஃபார் ஜாயினிங் வித் us today. It's a honor to have you. Thank you, Sudhir. Thank you for having me on your show. Yeah. பட் ஒரு விஷயம் பற்றி சொல்லணும்னா, எனக்கு உங்கள் மூவி ரிவ்யூஸ் தாண்டி ஐ லைக் த வே யூ அட்மையர் மியூசிக், தட் யூ ரைட் அபவுட் மியூசிக். நாட் அ லாட் ஆஃப் பீப்புள் ரைட் அபவுட் மியூசிக் த வே யூ ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் கார்த்திக் ஃப்ரம் எல்ஏ பிளாக், அண்ட் அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கை அதோட ஒரு ஈவன் தோ பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு அதெல்லாம் இன்வால்மெண்ட் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி ஒரு மியூசிக்கை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறது, கரெக்டான வேர்ட்ஸில் அதை ஆர்டிகுலேட் பண்ணுறது வந்து யூ டூ இட் வெரி வெல். அண்ட் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது, எனக்கு ராஜாவை எக்ஸ்ட்ராவாக பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணம். தேங்க்யூ. யா. ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஐ ஹேட் மியூசிக் அரவுண்ட் மீ. லைக் வீட்டில் எப்போவுமே அம்மா பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு சாங், எல்லா பாட்டுமே நான் கேட்டிருப்பேன். பட் எனக்கு இந்த பாட்டு இப்படின்றது வந்து எனக்கு லேட்டராக ஒரு டீனேஜ்லாம் கிராஸ் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுது. பட் எனக்கு அப்படி இருந்த ஃபேஸில் வந்து நீதானே என் பொன் வசந்தம் டைமில் யூ டிட் அன் இன்டர்வியூ வித் கௌதம் மேனன். அந்த இன்டர்வியூவோட டைட்டில் வந்து ஐ கால் இட் ராஜா ஜான்ர சம்திங். யா. ஸோ அந்த இன்டர்வியூ படித்த பிறகு ஐ ஸ்டார்டட் ரீவிசிட்டிங் ஆல் த கிளாசிக்ஸ் தட் மை மாம் யூஸ் டு லிசன். அதை கேட்டு நான் திரும்ப இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லார் லைஃப்லையும் ஒருத்தங்க இருப்பாங்க, எல்லா சாங்குமே அவங்க கேட்டிருப்பாங்க. பட் ஒருத்தர் அதை பற்றி ஒரு கோட் பண்ணி சொல்லும்போது, எக்ஸ்ட்ராவாக கோட் பண்ணி சொல்லும்போது, நமக்கு அந்த சாங் மேலே, இந்த ஆர்டிஸ்ட் மேலே இருக்க அப்ரிஷியேஷன் வந்து ஒரு 10x டைம்ஸ் அதிகமாகும். ஸோ ஒரு கான்வர்சேஷனில் வந்து நீங்கள் எனக்கு மெட்டி ஒலி காற்றோடு பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்க நான் ஸ்டாப்பாக. த டே ஐ வெண்ட், நான் திரும்ப கேட்டு எனக்கு ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் த பர்சன் who admires the music a lot. எனக்கு வந்து உங்களோட மியூசிக் அட்மைரேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அண்ட் ஐ வாண்ட் டு நோ தட் பர்சன் who triggered you to appreciate music extra. கண்டிப்பா ஒருத்தங்க இருப்பாங்க. First of all, thank you for that, and I'm glad I made you listen to Metti Oli Kaatod. It's a wonderful composition. எனக்கு வந்து ஆனா ஒருத்தங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து நீங்க சொன்னீங்கல்ல, ஐ க்ரூ அப் சரௌண்டட் பை மியூசிக்னு, அதே மாதிரி தான். பட் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் காம்பினேஷன் என்னன்னா, எங்க தாத்தா வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ அவர் வந்து நிறைய நார்த்ல வந்து வேலை, துர்காப்பூர், பிலாய் அப்படின்ட்டு போஸ்டிங் இருந்துச்சு. ஸோ மை தாத்தா பாட்டி அண்ட் ஆல் தட் அண்ட் மை சித்தப்பா தே க்ரூ அப் இல்ல, தே வேர் லார்ஜ்லி இன் த நார்த். ஓகே. ஸோ வெரஸ் எங்க அப்பா வந்து சவுத்லயே வளர்ந்தாரு, எங்க அம்மாவும் சவுத்லயே வளர்ந்தாங்க. ஸோ எங்க அம்மாக்கு, ஸோ ஐ காட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஃப்ரம் தெம். ஃப்ரம் மை அப்பா ஐ காட் தியாகராஜ பாகவதர், அந்த ஜென்ரேஷன், அந்த லைக் பியூ சின்னப்பா, ஏர்லி டிஎம்எஸ், அந்த சாங்ஸ் எல்லாம் இது இருந்தது. ஜி ராமநாதன், அந்த ஃபேஸ் ஆஃப் எஸ் வி வெங்கட்ராமன், அந்த மியூசிக்லாம் கிடைச்சிது. தென் அம்மா கிட்டேருந்து எம்எஸ்வி, ராமமூர்த்தி, அந்த ஜென்ரேஷன் அவங்க நிறைய கேட்பாங்க அந்த பாட்டெல்லாம். அண்ட் அவங்க எல்லாம் லிரிக்ஸோட கேட்பாங்க. ஸோ நாங்க சின்ன வயசுல வந்து மீ, மை சிஸ்டர், மை கசின்ஸ் அண்ட் ஆல், நாங்க டேப்பை நிறுத்தி லிரிக்ஸ் எழுதுவோம். பிகாஸ் அது வந்து அந்த லிரிக்ஸோட பாடணுங்கிறதுக்காக அது வந்து வி வுட் ஸ்டாப் த டேப் எவ்ரி ஒரு லைன் முடிஞ்ச அப்புறம் டக்குன்னு நிறுத்தி பாஸ் பண்ணிட்டு we would write down the lyrics, because எனக்கு லிரிக்ஸ்னா அவ்வளோ பைத்தியம். I really love language. So I really think music is complete only when lyrics are good. Got it. And என் சித்தப்பா கிட்டேருந்து ஐ காட், அவருக்கு தமிழ் ஜாஸ்தி எக்ஸ்போஷரே கிடையாது. பிகாஸ் அவர் ஃபுல்லாவே நார்த்ல
வளர்ந்தது. பிளஸ் அவரு கான்பூர்லயே ஒரு 30 வருஷம் ஆல்மோஸ்ட் செட்டில் ஆயிட்டு இருந்ததுனால, அவருக்கு ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் தமிழ் பேசலாம் வரும். பட் ஆனா ம்ஹ்ம். தமிழ் கல்ச்சர், பாப் கல்ச்சர்ங்கிறது அவருக்கு தமிழ்ல அவ்ளோ இஸ் நாட் சீன் ஆர் ஹர்ட் மச். ம்ஹ்ம். ஸோ பட் அவர்கிட்ட இருந்து எனக்கு ஆல் தட் ரஃபி, எஸ்டி பர்மன், கிஷோர், இது அதுன்ட்டு ஆல் தட் was his interest, and my cousins would listen to them, and therefore we would listen to them. So because I grew up in a trilingual household, that is English பாட்டும் கேட்போம், தமிழ் பாட்டும் கேட்போம், ஹிந்தி பாட்டும் கேட்போம், மெயினா அது வந்து. So I learned music formally. ஓ! That is ஓகே. I learned music. So எனக்கு நோட்ஸ் தெரியும், ஸ்ருதி சுத்தம்னா என்னன்னு தெரியும். லைக் அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு see I really don't believe that இந்த ராகம்லாம் தெரிஞ்சாதான் பாட்டை ரசிக்க ரசிக்க முடியுங்கிறது. முடியும். அது வேணா கச்சேரிக்கு வேணா உண்மையா இருக்கலாம். பட் சினிமா பாட்டுக்கு அது தேவையில்லை. இட்ஸ் லைக் ம்ஹ்ம். இட்ஸ் நாட் அ ப்ரீ ரெக்விசிட். ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் நெசசரி. பட் ஐ திங்க் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் த ஃபீல் ஆஃப் த சாங். அந்த எனக்கு எல்லாத்துக்குமே சினிமாக்கும் சரி, புக்ஸுக்கும் சரி, பெயிண்டிங்க்கும் சரி, மியூசிக்குக்கும் சரி, இது எல்லாத்துக்கும் அடியில ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ரசிப்புத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. யூ ம்ஹ்ம். ஷுட் பி ஏபிள் டு லைக் 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 ஜஸ்ட் flow with it, and get it. I think that is the primary qualification to first of all enjoy any art. Got it. நம்மளா வந்து அதை சுத்தி ஒரு வட்டமோ ஏதோ போடாம, அது எங்க வேணா போகட்டும், நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையா அப்படிங்கிறது பார்த்துட்டு, பட் அது கேர்ஃபுல்லா கேட்கணும். ம்ஹ்ம். அது வந்து சும்மா வந்து இப்போ வந்து நான் கார் ஓட்டும்போது ஏதாவது ஒரு பாட்டை கேட்டு என்னடா பாட்டு அப்படின்னு சொல்லி, see actually you've listened to only 50% of the song, because Yeah. மத்த டைம் you've been looking at the road, you've been looking at somebody honking at you and things like that. So ம்ஹ்ம். நீங்க ஒரு பாட்டை நிஜமாவே கேட்கணும்னா லைக் நாங்க கேட்ட மாதிரி இப்போ I'll tell you something. உங்களுக்கு நிஜமாவே ஒரு பாட்டோட அதை உருக்கமா கேட்கணும்னா, ராத்திரியில மொட்டை மாடியில ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோட கேட்டாதான் அது வந்து உங்களுக்கு நிஜமாவே அந்த பாட்டு அது 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 அதோட அப்படியே உங்க எசன்ஸ் உங்க புரியும். உங்க உங்களோட அந்த உங்க சோல்குள்ள போய் அப்படியே நுழைஞ்சு அப்படியே இதுவாயிடும். ஸோ ஐம் ஜஸ்ட் லைக் அஃப்கோர்ஸ் ஐம் நாட் சேயிங் தட் தேர் ஆர் நோ அதர் வேஸ், பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் வந்து we listen, and I'm including myself, we listen to a lot of music while doing other things. கான்ஷியஸ் லிசனிங் இல்ல. ஆமா, தட் இஸ். நான் வந்து இப்போ வந்து உங்களோட பேசும்போது நான் என்னோட போனை பார்த்துட்டு இருக்கேன்ல, நம்ம ஒரு ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோம்ல, இப்ப நான் வந்து அது லைக் அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இல்லாம, இஃப் மோஸ்ட் ஆஃப் த டைம் வாட் வி டூ இஸ் வி லிசன் டு மியூசிக் while doing other things, it's become ஏதோ பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி. ஸோ அதனாலேயே வந்து அதே மாதிரி தான் நம்ம சினிமாவும் அந்த மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சோம். தட் இஸ் சினிமா பார்த்துட்டு ஸ்மார்ட் போன் செக் பண்ணிட்டு, அப்புறம் சினிமா பார்த்து போன் செக் பண்ணிட்டு, அப்புறம் சினிமா பார்த்து, ஸோ அப்புறம் வந்து எனக்கு பிடிக்கிற பாட்டு, எனக்கு பிடிக்கிற படம் உங்களுக்கு பிடிக்கணும்னு இல்ல, பட் அட்லீஸ்ட் யூ ஷுட் பாதர் டு see it properly or listen to it properly. சும்மா அரையும் குறையமா கேட்டுட்டு அப்புறம் இந்த படம் இந்த பாட்டு நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா it doesn't work. But basically the thing is, because I learned music and because I sourced all these music from a very young age, I think I got a very, like a very strong sense of love, more than very strong love for music. And I think and the love is very important, because ஒரு ஆர்ட் ரிவ்யூ பண்ணணும்னா, அதை பத்தி எழுதணும்னா, அத வந்து ஒரு you should really love that art. It can't be an academic art. Of course அதுல லேட்டர் நீங்க வந்து இதை பண்ணிருக்காங்க, அதை பண்ணிருக்காங்க, இந்த கார்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி அந்த பாட்டு வந்து உங்களை அப்படியே வந்து தாக்கணும், லைக் டு யூஸ், பிகாஸ் யூ செட் நீதானே என் பொன் வசந்தம், அந்த தாக்கணுங்கிற வேர்ட் பட் அந்த பாட்டு வந்து it should come and just sit in you and listen to you, and it should make you go mad, like எனக்கு இப்போ கூட எனக்கு வந்து சில சமயம் தூக்கம் வராத போது I have like some songs that I listen to that really like night listening songs or whatever it is, that ஒரு மென்மையான பாடல்கள், I have that list. So I think it's more of a lot of listening to songs, just as songs, rather than
like listening, and also the fact that I learned music, அதெல்லாம் சேர்த்து ஒரு காம்பினேஷன். இதெல்லாம் வந்து பின் பாயிண்ட் பண்ண முடியாது, பிகாஸ் நீங்க யூ கேன் ஃபைண்ட் another person who hasn't had training, but is still very like ரொம்ப நல்லா கேட்பாங்க, ரொம்ப நல்லா ரசிப்பாங்க, அதெல்லாம் இருக்கலாம். So I'm not saying that this is a general rule, but என்னோட கேஸ்ல I think this is all things that contributed to what you're saying. So ஓகே, ஓகே. ஸோ நீங்க சொன்னப்போ சொன்னீங்கல்ல, இப்போ கான்ஷியஸ் லிசனிங்கிறது கம்மியாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு மேஜரான இப்போ ரீசன் வந்து இப்போ முன்ன இருந்த மாரி எல்லாருமே வந்து தே ஆர் ஆக்குபைட் இன் மல்டிபிள் திங்ஸ். இப்போ எல்லாருமே பிஸி ஆயிட்டாங்க. ஏதோ ஒண்ணு பின்னாடி ஓடிட்டே இருக்காங்க. கான்ஸ்டன்ட்டா ஏதாவது ஒண்ணு அவங்க மண்டையில இருக்கு, இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இருக்கிற டைம்ல வந்து உங்களால அந்த கான்ஷியஸ் லிசனிங் பண்ண முடியுதா? கேன் யூ ஐ மீன் உங்களால I அதுக்கு I டைம் ஒதுக்க முடியுதா? I try to see what I do is once ஒரு படத்தோட ஜூக் பாக்ஸ் வந்தோடனே, இல்ல ஒரு சிங்கிள் வந்தோடனே, அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்போ நான் வந்து ஐ லிசன் டு த சாங். ம். ஒரு 2 வாட்டி ஐ லிசன் டு தட் சாங் ஜஸ்ட் லைக் தட். அண்ட் லிரிக் வீடியோட வந்ததுன்னா இன்னுமே நல்லது. பட் ஐ லிசன் டு தட் சாங் கான்ஷியஸ்லி. ஐ டோன்ட் பிகாஸ் த பாயிண்ட் இஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் எவ்ரிதிங். லைக் பிகாஸ் நீங்க கான்ஷியஸா லிசன் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த பேசிக் மெலடி தான் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு 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 மாதிரி பதியும். யூ won't see, you won't hear the layers that will accompany it, you know. I'm not saying that நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் லிசன் பண்ணும்போது எல்லா லேயர்ஸும் வந்துரும்னு சொல்லல. பட் அட்லீஸ்ட் ஒரு 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 அளவுக்கு இந்த பாட்டு வந்து இப்படி தான் பண்ணியிருக்காங்க, இதை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு 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 குட் எஸ்டிமேஷன் வந்துடும். ஸோ you're able to put a like a this one around it, a frame around it, and say, okay, this is the type of song that this is அப்படின்ட்டு. So I think I try to do that even now. Like whether it's listening to new songs or somebody says இந்த பாட்டு கேட்டிருக்கேன்னு ஒரு 1960s or 70s ஃபிலிமை பத்தி கேட்பாங்க. நான் கேட்டது இல்லைன்னு சொன்ன போய் அது கேட்ட உடனே திடீர்னு லைக் இது இருக்கும், ஒரு லைக் I'll be listening to an older song, and அதுவும் நான் வந்து I listen to when I'm talking about the first second time. நான் வந்து ஒரு தெரிஞ்ச பாட்டா இருந்தா அது மாட்டுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கும், அது பரவாயில்ல, நானே ஹம் பண்ணிட்டு அது சொல்றேன். பட் ஐம் சேயிங் ஒரு நியூ சாங் வந்ததுன்னா then definitely I will listen to it a couple of times consciously. ஓகே, தட் இஸ் வெரி குட் டு ஹியர் தட். ஏன்னா இப்போ யாருமே அதை பண்றது இல்லைங்கிறது வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்டா இருக்கு. இப்போ you are about to say something. அப்படிங்களா? Yeah. No, I don't know. I think there are enough people who do that because I really think there are people who like music a lot, and because இதுல வந்து நீங்க ஒதுக்க வேண்டிய டைம் ரொம்ப குறைவு இல்ல, பிகாஸ் இட் இஸ் only 4 or 5 minutes. It's not much of that. It's like அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது லைக் தேர் நாட் திங். பட் யூர் ரைட், அந்த அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறது எல்லாருக்குமே குறைஞ்சிட்டு வருது. ஸோ நீங்க வந்து so I think one of the reasons is we're seeing a lot more templated music now. Because லைக் ஒரு டெம்ப்ளேட் ஒர்க் ஆயிடுச்சுன்னா தென் ஓகே, அந்த ஒரு நல்ல பீட், ஒரு குத்து பீட் மாதிரி கொடுத்துட்டு, ஐ மீன் குத்து பாட்டுன்னு சொல்லல, பட் எனி ஸ்ட்ராங் பீட், இட் குட் பி அரபிக் குத்து, இட் குட் பி எனிதிங், இட் குட் பி லைக் பட் the point is if the beat is strong then the attraction is more, because you know people start tapping their feet and they like the music. Whereas melody வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்ததுன்னா, அதை ஹம் பண்ற மாதிரி இல்லைன்னா, இப்போ அது அந்த ஃபேக்டர் ரியலி குறைஞ்சு போச்சு. பிகாஸ் இட்ஸ் லைக் பீப்புள், பிகாஸ் ஒரு பாட்டு ஒரு லைக் there are so many songs being released, ஒன்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு ஆல்பம் வந்து இன்னொரு பாட்டு வந்துடுது, இன்னொரு ஆல்பம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐ திங்க் அதுவே ஒரு பயங்கர just keeping up with so many songs is so difficult. ஸோ அதான் கேட்டேன், உங்களால அந்த கான்ஷியஸ் லிசனிங் இவ்வளோ கான்டென்ட் வரும்போதும் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா frankly, just to interrupt, so நான் frankly இது எல்லா பாட்டுக்கும் பண்ண மாட்டேன். பட் எனக்கு பிடிச்ச கம்போசர்ஸ் I will definitely listen like this. And if I discover later that I like a composer, நான் பின்னாடி அவரோட பழைய பாட்டெல்லாம் போய் கேட்கும்போது, that is like supposing I discover Santosh Narayanan, right? Supposing நான் அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம்லயே நான் அவரை டிஸ்கவர் பண்ணாம அவரோட லெட்ஸ் சே 6வது ஆல்பம் லிசன் பண்றேன், ஐம் லைக் வாவ், திஸ் இஸ் அமேசிங் மியூசிக்னு சொல்றேன்.
தென் when I go back and revisit அட்டகத்தி or something like that, அவர் முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னு நான் வந்து போய் பார்க்கும்போது, அப்போ நான் என்ன சொல்றேன்னா, எந்த பாட்டுமே முதல் வாட்டி கேட்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் இஃப் ஐ அம் இன்ட்ரஸ்டட் இன் அ கம்போசர் ஐ வில் லிசன். பட் இட் இஸ் ட்ரூலி இம்பாசிபிள் டு கீப் ட்ராக் ஆஃப் எவ்ரிதிங் தட் இஸ் கமிங் அவுட். அது வந்து ஒரு முடியாத காரியம். பிகாஸ் அட்லீஸ்ட் எனக்கு முடியாத காரியம். பிகாஸ் அது வந்து மேபி யூ ஷுட் பி அ மியூசிக் கிரிட்டிக் ஃபுல் டைம் ஆர் சம்திங் லைக் தட். அப்பதான் எல்லாமே வந்து Yeah, got it. ஸோ சின்ஸ் நீங்க வந்து ஃபேவரட் கம்போசர் பத்தி பேசுனனால லெட்ஸ் கம் டாக் அபவுட் ராஜா. அண்ட் நீங்க இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, ராஜா மியூசிக் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் ஐ மீன் ஏதோ ஒரு ஃபேவரட் கம்போசரோட ஒர்க் நான் கேட்ட பிறகு அவங்க ஒர்க்கை பின்னாடி போய் பார்ப்பேன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? ராஜாவை நீங்க எப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்டு என்ன கம்போசர் அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது எப்போ? அண்ட் அது அவரோட முன்னாடி ஏர்லி காம்போசிஷன் கேட்கும்போது உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ராஜாங்கிறது ஒரு கான்ஷியஸா கேட்ட இதுவே இல்லை. பிகாஸ் நான் ஐ க்ரூ அப் இன் த ரேடியோ இரா அண்ட் த ஏர்லி டிவி இரா, ரைட்? ஸோ அது ரேடியோல பாட்டு வந்துட்டே இருக்கும். அது வந்து லைக் அஃப்கோர்ஸ் அந்த அந்த பாட்டோட ஸ்டைலை வச்சுட்டு இது நியூ சாங்கா ஓல்ட் சாங்கான்னு தெரியும். பட் இவங்க தான் கம்போசர், இவங்க தான் லிரிசிஸ்ட், அதெல்லாம் வந்து அவ்வளோ தெரியாது. பிகாஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு மேபி லிட்டில் லேட்டர் இன் ஸ்கூல் அப்பதான். பட் ஐம் சேயிங் ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஐவ் பீன் லிஸ்னிங் டு மியூசிக். பிகாஸ் my whole family sings. My grandmother's entire, all her siblings எல்லாருமே வந்து பாட்டு கத்துக்கிறாங்க. ஸோ வீட்டுல பாட்டு ஏதாவது இருந்துட்டே இருக்கும். அண்ட் ரேடியோ ஓடிட்டே இருக்கும். ஸோ ஆல் இண்டியா ரேடியோல மார்னிங் ஒரு 1 hour கர்நாடிக் மியூசிக்னா அது இருக்கும். இல்ல ஹிந்தி சாங்ஸ் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், விவித் பாரதி, சங்கீத் சரிதா சம்திங். இல்ல ஆல் சென்னை நேயர்களுக்காக வானொலி ஒலிபரப்புன்ட்டு இது வரும், தமிழ்ல வரும். ஸோ இட்ஸ் லைக், ஸோ நான் வந்து when like I started listening, it wasn't like, I think this is true for most people, which is like, இன்னைக்கு வந்து நீ ஒரு 90s கிட்டோ மில்லனியலோ வந்து ராஜாவை லிசன் பண்ணா அவங்க வந்து ராஜான்னு சொல்லிட்டு கான்சியஸா போய் லிசன் பண்றாங்க. பட் 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 எனக்கு வந்து பிகாஸ் ராஜா வாஸ் பார்ட் ஆஃப் மை சைல்ட்ஹுட் அண்ட் ஏர்லியர் லைக் டீனேஜ் அண்ட் ஆல் தட், லைக் ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து இது ராஜா பாட்டு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. லைக் தென் பிகாஸ் ஐ வாஸ் also simultaneously listening to the difference in the orchestration and the advanced orchestration that he brought to Tamil film music compared to Vishwanathan Ramurthy or earlier. Because I mean அவங்களும் பண்ணாங்க, பட் இவர் வந்து ஒரு whole new level எடுத்துட்டு போனார்ல ராஜா. So I that started being, I was beginning to notice the use of like bass guitar and flanger and like எனக்கு வந்து என்னோட ஒரு like my cousins was also my actually an uncle, but he was also like around my cousin's age. So அது வந்து we'd listen to music in a very like like a very very religious like இந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேனர். பிகாஸ் இந்த நினைவல் அனுத்தியால வரும்போது அந்த அந்த அதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து லைக் அந்த இன்டர்வியூட்ல வரும்போது அப்படி ஒரு லைக் அந்த காலத்து டப்பா சீரியலையும் அப்படி ஒரு லைக் ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ இட்ஸ் லைக் so yeah, I think later is when you start separating thing. But I think one good thing that happened here is that I learned to இப்போ வந்து I know somebody who lives in Australia and does a podcast on Rahman, and he's a friend, and அவர் வந்து ரஹ்மான் பாட்டு மட்டும் தான் கேட்பாரு. So I asked him once, உங்களுக்கு ஒரு if like ஒரு இப்போ உப்பு என்னன்னா அதுக்கு சக்கரை என்னன்னு தெரியணும்ல. அப்பதான் உப்புன்னா அப்பதான் இதுதான் உப்புங்கிற டேஸ்ட்னு தெரியும். நீங்க உப்பே சாப்பிட்டுட்டு இருந்தா தென் அந்த ஒரு you won't know what the contrast isல. So I asked him once, don't you want to listen to other composers just to understand எப்படி ரஹ்மான் தனித்திருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்டுக்காக வேணும். he said actually எனக்கு அது இல்லை, எனக்கு ரஹ்மான் மியூசிக்கே வந்து என்னோட எல்லா நீட்ஸும் ஃபுல்ஃபில் ஆகுதுன்ட்டு he said. Okay, எனக்கு I found it first a little this thing, but of course everybody is taste like, different. it does, everybody's different and everybody's like like is free to do what they want. And first of all நம்மளுக்கு பிடிக்கிற பாட்டு மத்தவங்களுக்கு பிடிக்குமா இல்ல மத்தவங்களுக்கு பிடிச்ச பாட்டு நம்மளுக்கு பிடிக்குமாங்கிறது அதுலயே பயங்கர சப்ஜெக்டிவிட்டி இருக்கு. ஸோ இதுல வந்து even if you say
த மோஸ்ட் கிளாசிக் இளையராஜா சாங் ஆர் சம்திங் லைக் தட் நாம சொல்லுவோம். பட் சில பேருக்கு பிடிக்காது. அவங்க வந்து இதான் பயங்கர கிளாசிக்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு அவ்வளவு பிடிக்காது. ஸோ அது ஒண்ணும் பெரிய அது விஷயம் இல்ல. பிகாஸ் மியூசிக் அண்ட் ஆர்ட் அண்ட் எவ்ரிதிங் இஸ் சோ சப்ஜெக்டிவ். பட் ஐ எம் சேயிங் Yeah. வித்தின் தட் சப்ஜெக்டிவிட்டி தெர் இஸ் அன் அப்ஜெக்டிவ் திங் அபவுட் அவர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணாரு, அந்த ஹார்மனிஸ் எப்படி கொண்டு வந்தாரு. அவர் வந்து he used voices this way, he used like other drums and this and that, Mm-mm. and especially in the early part of his career he used to really be wild, like psychedelic Yeah. wah pedal, like he used to use the wah pedal flanger, like ஒரு rock musician மாதிரி, like he used to have that sensibility, you know. Mm-mm. I don't know why that changed later, but he used to have that wild rock musician sensibility, and அதெல்லாம் வந்து பயங்கர புதுசா இருக்கும். பிகாஸ் நீங்க ஒரு எம்எஸ்சி பாட்டை கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் பயங்கர வெரைட்டி இருக்கு அதுல, பட் தட் வாஸ் ஸ்டில் அண்டர் இப்ப நீங்க வந்து நாங்க 60s பாட்டுல நீங்க கேட்டீங்கன்னா அவளுக்கு என்னன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல சர்வர் ஆமா. சுந்தரத்துல, ஆமா, ஆமா. இப்ப அதுவே வந்து ஒரு ஒரு கிளாசிக் ராக் அண்ட் ரோல் Mm-mm. டியூன் தான். இட்ஸ் லைக் Mm-mm. அ வெரி கிளாசிக் ராக் அண்ட் ரோல் டியூன். ஸோ அண்ட் தென் இப்போ கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு கால் பாத்தீங்கன்னா போகலாமா? நீங்க தட் இஸ் அ கிளாசிக் வால்ட்ஸ். ஸோ எல்லாரும் முன்னாடியும் பண்ணியிருக்காங்க, பட் பட் பிகாஸ் ஐ வாஸ் இன் தட் generation and these songs were hitting me like right when I was there, I was like, it was very cool that what Raja was doing, because definitely Raja guitars யூஸ் பண்ண மாதிரி அவருக்கு முன்னாடி யாருமே யூஸ் பண்ணது கிடையாது. கண்டிப்பா. ஸோ அதனால அதெல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அப்படியே அடிக்டிவா இருக்கும், ஒரு ட்ரக் மாதிரி இருக்கும். ஸோ யா, ஸோ ஐ திங்க் யா பட் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே இஸ் தட் because I grew up with all of them coming through the radio, Mm-mm. ஒரு காற்றுக்கு என்ன வேலி அதுவும் வரும், நினைவுல நித்தியாவும் வரும், வேற ஏதாவது ஒண்ணு வரும். ஸோ இட்ஸ் நாட் லைக் லைக் த ராஜா அவர் அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. எல்லாமே வந்து Mm-mm. மாறி மாறி வந்துட்டே இருக்கிறதுனால ஒரு ஒரு ஆல்ரவுண்ட் டேஸ்ட் அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. பிகாஸ் ஐ திங்க் தட் சி people like from my generation, because we did not have choice, Mm. we இப்ப எங்களுக்கு பாட்டு பிடிக்கணும், we have to listen to all the songs, கண்டிப்பா. and அப்படியே வந்து you develop a taste. அதே மாதிரி இப்ப நான் ஏன் இவ்வளவு தமிழ் படம் பழைய படங்கள்லாம் பார்த்திருக்கேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னா அண்ட் ஹிந்தி, பிகாஸ் இப்ப டிவில என்ன வருதோ அதுதான் பார்க்க முடியும். ஆமா. நாங்களாம் வந்து எதையா தேடி போக முடியாது. Mm-mm. பட் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, பிகாஸ் there is so much choice, you can go and completely ignore, let's say எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மூவியே பிடிக்காது, நான் வந்து ஒன்லி கலர் படம் பார்ப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்கு. எங்களுக்குலாம் வந்து அந்த சாய்ஸே கிடையாது. பிகாஸ் டிவில பிளாக் அண்ட் ஒயிட் மூவி பார்த்தா உனக்கு படம் பார்க்கணும்னா அதுதான் இருக்கு. பார்த்துதான் உனக்கு ஆகணும். வந்து அதை பார்த்துதான் ஆகணும். ஸோ அதனால அந்த அந்த பாடல்களும் அதே மாதிரி பழைய பாட்டெல்லாம் அப்படியே ஒரு 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 யூனோ ஒரு ஒரு டேஸ்ட் டெவலப் ஆச்சு. பிகாஸ் இப்போ வந்து இப்போ ரஹ்மானுக்கு அப்புறம் வந்த சவுண்ட் இருக்குல்ல, ஆமா. தட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் சவுண்ட். தட்ஸ் த கரண்ட் மாடர்ன் சவுண்ட். அந்த சென்சிபிலிட்டி வளர்ந்த யாராவது வந்து இப்ப பழைய பாடல்கள்லாம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னடா இது, இதெல்லாம் இவ்வளவு மஃபிள்டா இருக்கு, இதெல்லாம் இவ்வளவு இதுவா இருக்கு, அவங்களால அந்த அந்த சவுண்டே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. they Mm-mm. cannot, just like some people cannot see black and white films Yeah. because அவங்களுக்கு அந்த ஐடியாவே வந்து ஒரு லைக் ஒரு ஒரு அவங்களுக்கு பிடிக்காது, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படமே பிடிக்காது. ஸோ Mm-mm. இதுல எதுவுமே தப்பு ரைட்டு கிடையாது. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் தட் இட்ஸ் அ we would, because we watched all this and listened to all this, லைக் ஷாம் பெனகல் படம் பார்க்கும்போது வன்ராஜ் பாட்டியா மியூசிக் வரும் அந்த அந்த Mm-mm. படத்துலயே. ஸோ வன்ராஜ் பாட்டியா இப்ப பாதி பேர் நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் தே வில் நோ. பட் Yeah. the only reason I know is because Benegals films used to come on TV. Mm. அண்ட் அந்த பாட்டு பிடிச்சிருந்ததுன்னா உடனே யாரு மியூசிக் டைரக்டர்னு அங்க அதுல போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து ஆமா. அந்த பாட்டு வந்து எடுப்போம். ஸோ யா, ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி, ஐ திங்க் தட் வே our generation was lucky, I think, at least from the way I see it, because எங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சதுனால we are able to relate to different kinds of music. But at the same level, I will also say that that also stops at a certain time. For example, எனக்கு இந்த ரேப் இது அதெல்லாம் அவ்வளோ ஈடுபாடு இல்லை. லைக் இட்ஸ் நாட் Okay. லைக் ஐ டோன்ட் லைக் இட், பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐம் நாட் ஏபிள் டு கெட் இன்டு இட், பிகாஸ் எனக்கு வந்து because of the music that I listened to, whether it was G. Ramanathan, MKT, whether it was MSV, whether it was Raja, whether it was Rahman,
இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங் மெலடி பேஸ்ல வர்ற திங். ஸோ ஃபார் மீ ம். தட் எனக்கு 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 ஐ ஆம் வெரி ஹுக்ட் ஆன் டு மெலடி மோர் தென் ஆர்கெஸ்ட்ரேஷன். ஐ லவ் ஆர்கெஸ்ட்ரேஷன் ஆல்சோ. பட் எனக்கு வந்து இப்போ வந்து எம்எஸ்வி வந்து ஒரு டியூன் போடுறதுல அவர் நிஜமாவே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆள். ஐ மீன் லைக் அவர் ம். அவர் பிகாஸ் நார்மலா வந்து யாரு டியூன் போட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் இசை ஞானம் இருந்தா ம். அடுத்த லைன் எப்படி வரும்னு ஒரு கெஸ் அளவுக்கு பண்ண முடியும். கெஸ் பண்ணிட யா. முடியும். பிகாஸ் ஒரு ஒரு இது பட் அவர் வந்து அவரு ஆர்டி பர்மன் இவங்கெல்லாம் ஒரு லைனை இப்படி எடுத்துட்டு போயிட்டு அடுத்தது உடனே ஒரு ஆக்டேவ் குதிச்சு எங்கேயோ ஒண்ணு போயிட்டு திருப்பி திரும்பி ஒரு நடுவுல வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்க மெலடி லைன்லாம் பாடும்போது அவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கும். ம். பிகாஸ் லைக் நீங்க வந்து யூ கான்ட் ஜஸ்ட் ஸ்லோ ப்ரோக்ரஷனா இருக்காது. அது ஃபாஸ்டா அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஐ எம் வெரி ஃபேசினேட்டட் பை ஆல் தட். பிகாஸ் அவருக்கு எப்படி அந்த மாதிரி டியூன் யோசிக்க தெரியும், நம்மளுக்கு எப்படி வரும் அந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நேச்சுரலா ஒரு ஜீனியஸ் தான். பட் யா. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் லைக் வை டோன்ட் யூ நோ லைக் கைண்ட் ஆஃப் திங். அதே மாதிரி ஐ லவ் சந்தோஷ் ஆல்சோ. பிகாஸ் அவருக்கும் வந்து ஒரு வெரி அன்யூஷுவல் சென்ஸ் ஆஃப் மெலடி. ம். லைக் அது ஒரு இது மாதிரி. தட் இஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆசை ஒரு புல்வெளி யா. எடுத்துக்கீங்களேன். இட்ஸ் சச் அ லவ்லி சாங். அது வந்து மினிமல் ஆர்கெஸ்ட்ரேஷன், ம். லவ்லி லிரிக்ஸ் அண்ட் அந்த 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 மெலடி லைன்ஸை நீங்க கேட்டாலே அது வந்து ஒரு அந்த ஏக்கம் அப்படி வரும் அந்த பாட்டுல. ஒரு 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 அவ்வளோ அழகா வரும் அந்த பாட்டுல. ஸோ யா, ஸோ ஃபார் மீ மெலடி ஆல்வேஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ லைக் ஒரு வாட்டி எஸ்டி வர்மன் சொன்னாராம், இது இது ட்ரூவா இல்லையான்னு தெரியல. பிகாஸ் இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதெல்லாம் யாரா கிளப்பி விட்டுதா இல்ல நிஜமாவே நடந்தான்னு தெரியல. ம். I believe S.T. Burman says, "Give me one flute and one lata, and I will make a song." And ஓகே. he did Piya Bina from Abhiman with ம். just that one flute and song. Of course, he added other instruments later. ம். But yeah, but actually அந்த சாங் கேட்கும்போது அப்படி மனசுல ஒரு அமைதி வரும் தெரியுமா. Just like it's so beautiful. Just that flute and Lata's voice. And that's all you need, really. அவர் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏன்னா அந்த காம்பினேஷன் அப்படி அண்ட் தி சாங்ஸ் தட் தே டிட் வர் எக்செப்ஷனல். அண்ட் நீங்க Exceptional, yeah. யா நீங்க சொன்ன மாதிரி ராஜா வந்து பயங்கர ஒரு ராக் மியூசிஷியன் மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நெறைய பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான சாங் வந்து பார்த்தீங்கன்னா, மேகம் கொட்டட்டும். எனக்குள் Right. ஒருவன்ல. One of my favorite songs. யா. So yeah. ஸோ அந்த சாங்லாம் வந்து பேஸ் லைன் Okay. Quick கேட்கும்போது question. யா Quick question. உங்களுக்கு கமல் வெர்ஷன் பிடிக்குமா, எஸ்பிபி வெர்ஷன் பிடிக்குமா? ஹானஸ்ட்டா சொல்லணுமா? ஐ லைக் எஸ்பிபிஸ் Okay. பெட்டர். I like Kamal's better. I really love the rawness ஐ he brings திங்க் to that அந்த song. ஃபர்ஸ்ட் ஆல்பம் ஒரு கமல் பாடின சாங் எஸ்பிபியும் பாடி அந்த ஆல்பம்ல வச்ச ஒரே சாங் அதுதான் நினைக்கிறேன். வேற எந்த ஆல்பம்லயும் அதை பண்ணது கிடையாது. இந்த பேஸ்லைன் இப்போ ஒரு 3 இயர்ஸ் பேக் தான் அந்த சாங்கை வந்து ரீடிஸ்கவர் பண்ணேன். எனக்கு ஆலப்ராஜு சொன்னாரு அந்த சாங்ல பேஸ்லைன் பயங்கரமா இருக்கும், கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேட்கும்போது தான் சாங்கே பேஸ் லைன்ஸ் தான். ஃபுல் அந்த பேஸ்லைன் சாங்ல பேஸ் லைன் நல்லா இருக்கும்னு இல்ல, அந்த சாங்கே சாங்கே ஃபுல்லா பேஸ் பேஸ் லைன்ஸ் தான். ஆ பயங்கரமா இருக்கும். தென் ஐ யா கீப் மாசத்துக்கு ஒரு தடவை போய் அந்த சாங் கேட்டுருவேன். பயங்கர ஹை கொடுக்குற ஒரு சாங் இது. யா அண்ட் யா. another question, Paddy, I just want to ask you this. No, என்னன்னா just to interrupt again, yeah, நீங்க அத பாத்தீங்கன்னா ஆக்சுவலி a lot of ராஜ் அது ஆக்சுவலி டெக்னிக்கலா நீங்க மேகம் கொட்டட்டும் பாத்தீங்கன்னா அது சோலோ தான். ஆமா. Because but actually I consider it a duet because it is a duet between SPB and the guitar. Yeah. Because the bass guitar, because அந்த மேகம் கொட்டட்டும் அவர் பாடும் போதே the guitar is doing that parallel, that contrapuntal line. And of course அவர் எல்லா பாட்டுலயுமே கொஞ்சம் அந்த அந்த counter points இருக்கும். பட் இதுல ரொம்ப எக்ஸ்டென்சிவா அது ஆல்மோஸ்ட் அது parallel இது மெலடி லைன் போட்டுட்டு இருக்கோம். That's why when I say tunes, I typically don't include Raja because Raja's way of composing is very different. Got Like இப்ப MSVலாம் வந்து டியூன் பண்ணிட்டு அதை சுத்தி கொஞ்சம் அலங்கரிக்க அந்த இது பண்ணாங்க. Whereas Raja kept his tunes relatively simple so that the bass line could contribute to the இப்ப நீங்க அந்த டியூன் மட்டும் பாடி பாருங்களேன். மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு. It's a very flat kind of tune. இதுல ஒண்ணுமே கிடையாது. It's just that one thing, right? மின்னல்
very staccato kind of thing. Mm-mm. But what is really making the tune is the bass guitar, Yeah. because that is going on like the up and down, up and down, up and down. It's creating its own rhythm. So the ரெண்டுத்தையும் நீங்க combine பண்ணீங்கன்னா, then it's almost like the voice becomes the background instrument and the bass guitar becomes the foreground instrument. So that's brilliant. True. So ஒரு கொஸ்டின் தட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ இஸ், ஒரு சாங் பயங்கரமா கேட்டு இது ராஜா தான் பண்ணியிருப்பாருன்னு ரொம்ப நாள் நம்பிட்டு அதுக்கப்புறம் அது ராஜா இல்ல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட சாங் இது? No, actually அது ரிவர்ஸ் ஒண்ணு ஆயிருக்கு. ஓகே. அது அந்த இது இருக்குல்ல, அந்த ஒரு காதல் என்பது ஃப்ரம் சின்ன தம்பி பெரிய தம்பி. ஆமா ஆமா. அது ஐ ஆல்வேஸ் தாட் இட் வாஸ் கங்கை அமரன், பிகாஸ் அந்த அந்த படத்துல வந்து கங்கை அமரன் தான் மியூசிக். தென் ஐ லேர்ன்ட், ஐ வாஸ் லைக், அவர் செம்மையா போட்டிருக்காருப்பா. லைக் then I found out that it was actually Raja. So it was like, I love that song. I just love that song because it's amazing. It's just a brilliant song. So I always thought so. But ஆனா ராஜா வேற யாரோ கம்போஸ் பண்ண பாட்டு வந்து எப்படி சொன்னீங்க? That is வேற I யாராவது thought கம்போஸ் of பண்ண சாங். யா, இட் இஸ் பை இது ராஜா தான் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் லேட்டர் வந்து இது ராஜா இல்ல அப்படின்னு நினைச்ச தெரிஞ்ச சாங். அப்படின்னு எனக்கு ஒண்ணு திடீர்னு ஞாபகம். ஐ எம் நாட் ஏபிள் டு ரிமெம்பர் ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட், பட் ஐ ரிமெம்பர் தட் தேர் வாஸ் ஒன் ஃபேஸ் வேர் லைக் ராஜா வாஸ் இன்டு ஹெவிலி ஒன். இது வந்து ஒரு ஏர்லி லேட் 80s early 90sல ராஜா சாங்ஸும் தேவா சாங்ஸும் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். பிகாஸ் அவர் நிறைய அந்த தபலா யூஸ் பண்ணிட்டு ஒரு மெலடி கைண்ட் ஆஃப் திங் அந்த ஜோனுக்கு அந்த ஜோன்ல இருந்தாரு. And I think Deva was also doing a lot of those kinds of songs. So சில சமயம் அது கொஞ்சம் ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அந்த ஸ்டில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம் இது கொஞ்சம் ராஜா டச் தான் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் இது எனக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு ரிமெம்பர் தி அதர் வே. ஸோ இல்ல, நான் ஏன் அந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்கா கேட்டேன்னா, எனக்கு அப்படி ஒரு சாங் இருக்கு. ஐ வாஸ் திங்கிங் இது ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா. தென் ஐ லேர்ன்ட் இட் இஸ் பை சம்ஒன் எல்ஸ். அது வந்து ஒரு காதல் தேவதை. ஓ, தட் இஸ் சங்கர் கணேஷ். தட் இஸ் சங்கர் கணேஷ். எனக்கு லேட்டரா தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் ஓ, சங்கர் கணேஷ் இப்படி ஒரு மெலடி பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்லாம் நான் போய் கேட்க ஆரம்பிச்சது வந்து அந்த சாங் தான் ஒரு இனிஷியல் பாயிண்ட். சங்கர் கணேஷ் ஆக்சுவலி தே ஹேவ் ஹேட் அ வெரி குட் கரியர். தட் முதல்ல அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்தப்போ எம்எஸ்வி வாஸ் டாமினேட்டிங். தென் அவங்க இளையராஜா வாஸ் டாமினேட்டிங். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லைக் எப்பவுமே they've done a lot of good songs. பட் அவங்களுக்கு வந்து எப்பவுமே அந்த ஒரு பிரேக் த்ரூ மாதிரி கிடைக்கல. லைக் லாட்ஸ் ஆஃப் சாங்ஸ் were hits. அண்ட் பட் இப்ப யாரை கேட்டாலும் அது சங்கர் கணேஷ்னா லைக் எனக்கு ரொம்ப இதுல வரும்ல, ஜிகர் தண்டாலே இதுல வரும். அது வந்து எனக்கு பாபி சிம்மா சொல்லுவார், எனக்கு சங்கர் கணேஷ் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு அது ஒரு கொஞ்சம் த்ரில் ஆச்சு. பிகாஸ் அவங்க நிறைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி பாலைவன சோலையில ஒரு எல்லாருமே ரொம்ப கேட்டு ரசிக்கிற பாட்டு வந்து மேகமே மேகமே அந்த பாட்டு தான், வாணிஜர்மோட பாட்டு. பட் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த படத்துல பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தின்னு ஒரு அப்படியே ஒரு ராப் மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அது வந்து அஃப்கோர்ஸ் வைரமுத்து லிரிக்ஸ் அதுல. அண்ட் எஸ்பிபி சூப்பரா பாடிருப்பாரு அந்த பாட்டை. இட்ஸ் லைக் அது ஒரு மாதிரி ஒரு புது கவிதை மாதிரி இருக்கும். அந்த அந்த இது அந்த இப்ப விகடன்ல சொல்வனம்னு இப்ப வருது இல்ல, லைக் அந்த போயிட்ரிலாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு புது கவிதை மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு கண்டினியூஸா போயிட்டு லைக் ஒரே ஒரு தாட்டை வந்து ஒரு ஃபுல் ஸ்டான்ஸா அப்படியே ரொப்பிட்டு பயங்கரமா அது செம பாட்டு. அது பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி மின்னல் போலே வந்தால் என்று அந்த மாதிரி லைக் ஜஸ்ட் நீங்க போய் கேளுங்க அந்த பாட்டை, அப்புறம் கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா. இந்த சின்ன வயசுல நமக்கு எதிர்க்கும்ல மனப்பாட பாடல், அது சொல்ற மாதிரி சொல்றீங்க லைன் பை லைன். Yeah, I know the lyrics to most songs. It's like எனக்கு பிடிச்ச பாட்டுன்னா லிரிக்ஸ் இல்லாம எனக்கு I know by heart. Like I cannot listen to songs without listening to the lyrics. Manufacturing defect அது. ஓகே. ஸோ பேடி, சின்ஸ் நீங்க வந்து எம்எஸ்சி ஜென்ரேஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் சாங் கேட்கறனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் this question to you. Do you miss buying music in physical form, like as a cassette, CD, vinyl? நான் வினைல் ஈரா கிடையாது டெஃபினட்டா. பட் கேசட் இன்னும் எனக்கு இப்ப புக்ஸே வந்து
Yeah, I find the internet very convenient. எனக்கு I don't miss the thing. Of course, sound quality, if it's good, that's all I care about. But I find எனக்கு ஒன்றும் பெருசா அந்த பிசிக்கலா கேசட்ஸ் இருக்கணும். எனக்கு ஆக்சுவலி நான் ரொம்ப நாளா வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, முந்தியெல்லாம் வந்து கடையில வந்து லிஸ்ட் கொடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவோம்ல. அது அது ஆமாமா. மிக்ஸ் டேப் பண்ணுவோம். மிக்ஸ் டேப் பண்ணும்போது, ஸோ அதெல்லாம் வந்து நான் ரொம்ப லைக் இப்போ இப்போ எம்எஸ்வினா 60 to 65, 65 to 70. ராஜானா பிகாஸ் அவங்க சவுண்ட் மாறிட்டு இருக்கும்ல. அவங்க ஆமா. வே தே கம்போஸ். சிமிலர்லி ராஜா வந்து லைக் 76 to 80, 81 to 85 அந்த மாதிரிலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா கியூரேட் பண்ணி அந்த சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ லைக் லைக் ஓ இந்த பாட்டு ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷன் இந்த ராஜா சவுண்ட் இல்ல. இது வந்து கொஞ்சம் ஏர்லியர் ராஜா. ஸோ அந்த மாதிரிலாம் பயங்கரமா கியூரேட் பண்ணி வச்சிருந்தேன். ஹிந்தி கூட அதே மாதிரி தான். லைக் லைக் யூ வில் நெவர் ஃபைண்ட் ஆர்யூ பர்மன் நெக்ஸ்ட் டு Madan Mohan or something like that because அந்த சவுண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் even though that's kind of a thing. பட் எனக்கு வந்து மூட்டையா அது வந்து போட்டப்போ அந்த பேப்பர்காரங்கிட்ட I said I can't take money for this, please just take it away because எனக்கு அப்படியே மனசு உடைஞ்சு போற மாதிரி இருந்தது. பட் என்ன பண்றது, அதை வச்சுட்டு அது கைண்ட் ஆஃப் சும்மா வந்து இடம் அடிச்சிட்டு இருந்தது, தூசி தட்டிட்டு இருந்தேன். ஐயோ பட் அது நீங்க எல்லாத்தையும் சொல்லியிருந்தா லேபிள் நான் பண்ணி எடுத்திருப்பேன். நீங்க எடுத்திருப்பீங்களா? ஐயோ எனக்கு தெரியல அப்போ. ஸோ பட் அவ்வளோ ஒரு ஒரு கேர்ஃபுல்லா கியூரேட் பண்ணிட்டு லைக் இது பண்ணிட்டு I just miss that. I just threw away all those cassettes because there was no way to play them. And plus of course they degenerate over time. So that's all there. But அது ஒரு fun. அதெல்லாம் like I always feel that when you come from an era of lesser technology to more technology, you get the best of both worlds. So Yeah. அந்த அந்த அதுவும் நீங்க அதுவும் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அந்த தூர்தர்ஷன்ல வாரத்துக்கு 2 படம் வரதும் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இந்த இப்போ வந்து எனி டைம் அட் த டிப் ஆஃப் யுவர் ஃபிங்கர் வர படமும் நீங்க என்ஜாய் பண்றீங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் லைக் எவ்ரிதிங் இஸ் குட். பிளஸ் யூ கேனாட் ப்ரிவென்ட் டெக்னாலஜி. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓகே. ஸோ இது எல்லாம் தாண்டி ஆஸ் அ லிசனிங் ப்ராக்டிஸ் ஹவு டு யூ சி? இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஒரு சாங் வந்துச்சுன்னா, சின்ஸ் அப்போ ஆல்பம்ஸும் சரி படமும் சரி ரொம்ப கம்மியான ஃபிலிம்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பீப்புள் ஹேட் டு லிசன் த எக்ஸிஸ்டிங் ஆல்பம் அண்ட் ரிப்பீட். இப்போ வந்து இந்த மியூசிக்கோட ஒரு லாங்கிட்டிவிட்டி இருக்குல்ல, அதோட ஸ்பேன், ஒரு லைஃப் ஸ்பேனே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. நிறைய கான்டென்ட் கன்சம்ஷன் ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் வந்து டு யூ திங்க் இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த மியூசிக் ஆர் த மெலடி அது வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இல்லை, அதனால மூவ் ஆன் ஆயிடுறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நோ ஐ திங்க் சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து there's a bunch of reasons for this. ஒன்று வந்து சீரியஸ் மியூசிக் லிசனர்ஸ்ங்கிறது லைக் ஐ டோன்ட் லைக் ஜஸ்ட் லைக் சீரியஸ் மூவி வாட்சர்ஸ் ஆர் சீரியஸ் எனி திங் லைக் முக்காசி பேருக்கு வந்து மியூசிக் வந்து பொழுதுபோக்கு. Yeah. இது ஒரு இது கிடையாது, ஒரு அப்சஷன் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து when they get a new song, they listen to it 10 times and then the next new song hit comes along and it listens to the next time. And இப்போ எஃப்எம்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இப்போ அவ்வளோ பாட்டு இருக்கிறதுனால தேர் ஏபிள் டு லைக் ரிப்பீட் பண்ணாம தேர் ஏபிள் டு கெட் டு த நியூ சாங்ஸ். பிகாஸ் தட் இஸ் வாட் வில் கீப் லிசனர்ஸ் ஹுக். பிகாஸ் இப்பெல்லாம் டிரைவ் டைம் போது கேட்கறது தான் ஜாஸ்தி. வீட்டுல போயிட்டு சும்மா நான் படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா யூல் பி போனை தான் நோண்டிட்டு இருப்பீங்க. யூ won't be listening to songs. It's Yeah. like ட்விட்டரை பார்த்துட்டு இருப்பீங்க, இல்ல இன்ஸ்டாவை பார்த்துட்டு இருப்பீங்க. Like that's what people will be doing. It's like so the thing is but அதை தாண்டியும் வந்து I have சில மியூசிக் சேனல்ஸ்ல ராத்திரியில இல்ல ஐ திங்க் சண்டேஸ்ல ஒரு they play older songs. So there are some people who listen to them. So that used to be kind of either yeah. So that's always a very ஒரு tricky balance because இப்போ லைக் ஏன் எம்எஸ்வி ராஜா இவங்கெல்லாம் ரெஹ்மான் இவங்கெல்லாம் நிக்கிறாங்கன்னா பிகாஸ் they were in an era of music where time moved more slowly. ஓகே. இப்போ வந்துட்டு என்னதான் டேலண்ட் இருந்தாலும் எவ்வளவுதான் டேலண்டடா இருந்தாலும் புதுசுங்கிறது ஒரு 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 வெறித்தனமா நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து லைக் என்னடா அதே பாட்டை திருப்பி திருப்பி போட அவங்க 3 பாட்டு தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி
பட் 3வது வாட்டி நம்ம கேட்கும்போதே, என்னடா அது திருப்பி திருப்பி அதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வந்துரும். ஸோ யூ கைண்ட் ஆஃப் அந்த வி ஆர் ஸோ வி வாண்ட் நியூ திங்ஸ் ஆல் த டைம். ஸோ வி வாண்ட் நியூ ways of expression, new things all the time. So I think that's why the attention spans go down because we want to இப்ப நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போதே லைக் நீங்க பாத்தீங்கன்னா you always stop at something where somebody will be telling something that you want to listen to. Yeah. You're not going to be listening to, ஓ இது நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் ஆனா எப்படி இருக்குன்னு கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு nobody does that. It's like or இது நம்மளுக்கு தெரியாத விஷயம், இது எப்படி இருக்கு, என்னதான் இருக்கு இதுல அப்படின்னு கேட்டு பார்க்கலாமே. எல்லாருமே they go after what they want in particular. And I think that is what really I think that is the main factor. And so I'm really glad because இப்போ வந்து it's not that the music composers are not good. அது reason கிடையாது. It's because their songs are not allowed to stay for a long time. அதுதான் problem. Okay. So I think that is the problem. I think more than the melody இப்ப எல்லாருமே சொல்றாங்க. And I don't believe in that அந்த காலம் இந்த காலம் அந்த காலத்துல பாட்டல் அப்படி இருந்தது, அந்த காலத்துல லிரிக்ஸ் அப்படி இருந்தது. I really don't believe that. It's just like some people get stuck in one bubble and one nostalgia and just keep saying that அவ்வளவுதான். But I think lots of good music is being made now. Lots of good lyrics are being written now. I think like especially in Tamil செம்ம லிரிக்ஸ் இருக்காங்க. So I think that is there. It's just that நம்மளுக்கு வந்து I think ஒரு 20-25 வயசு மட்டும் பதிகிற விஷயம்லாம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிரும். சோ அதுக்கப்புறம் வந்து லைக் நம்ம கேட்கறதோ படிக்கிறதோ பாக்குறதோ எல்லாமே கொஞ்சம் மேலோட்டமா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து கம்ஃபர்ட் வியூவிங்னா இன்னும் நம்ம வந்து போய் ஒரு ஐ டோன்ட் நோ மைக்கேல் மாதவ காமராஜனோ ஏதோ அந்த மாதிரி ஒரு படத்தை போய் பார்ப்போம். சிம்பிளி பிகாஸ் நாட் பிகாஸ் இட்ஸ் தி கிரேட்டஸ்ட் மூவி எவர் மேட் ஆர் சம்திங் லைக் தட். பட் அதோட சேர்ந்து லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் ஆர் ஆல்சோ தேர், நாஸ்டால்ஜியா இஸ் தேர். சோ அதெல்லாம் சேர்த்து இருக்கு. வேறஸ் இப்போ வர மேபி டுடே when you ask, not me, but if you ask a kid born in 2005 or something like that, they may have a very different approach to this whole thing because they'll say, I don't know, they might say, because I actually know somebody who said, I'm from the GV Prakash generation, I'm from the Andha generation. So they don't like Raja, they don't like Rahman also to a large extent. They like, it's not that they don't like na personal alla, but on the music or they're not able to connect to that style of music. So it's also a function of when you were born, where you were born, what surrounded you when you were listening to music, all that factors. So இது ரொம்ப ரிடக்டிவா வந்து அந்த காலத்துல தான் எல்லாமே நல்லா இருந்தது, இந்த காலத்துல நல்லாவே இல்லை, அதெல்லாம் I think it's just BS. So okay, Baddy. So Baddy, without taking a lot of your time, இன்னும் ஒரே ஒரு செக்மெண்ட். திஸ் செக்மெண்ட் நீங்க வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் கூட பண்ணியிருக்கீங்க, டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கீங்க. ஐ வாண்ட் டு டூ திஸ் வித் யூ. ஸோ ஐ வாண்ட் டு நோ டாப் 5 இளையராஜா சாங்ஸ், ஐ மீன் ஃபேவரேட்ஸ் ஆஃப் யோர்ஸ் அண்ட் த ரீசன் பிஹைண்ட் இட். ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல டாப் 5 சொல்ல மாட்டேன். ஃபேவரட் 5. Yeah, I'm just going to just say 5. Okay. First of all, நீங்க ஞாபகப்படுத்தினால மேகம் கொட்டட்டும். அது வந்து definitely it's a top favorite. Then how do I even begin to இது எனக்கு வந்து யேசுதாஸ் பாடின நீ பௌர்ணமி என்றும் என் வானிலே அப்படின்னு ஒரு சோகமான பாட்டு ஒண்ணு இருக்கும். அது இட்ஸ் a fantastic song. அண்ட் அவர் அந்த ஸ்வரம்ல அந்த பாட்டுல சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த செமி கிளாசிக்கல் சாங்ஸ்ல ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்புறம் ஊமை நெஞ்சின் சொந்தம், அது உண்மை சொல்லும் பந்தம், அதுவும் மனிதனின் மறுபக்கம்னு ஒரு படம். fantastic songs in that movie and I love that song. Just Yeshuda's voice is so good in that. அப்புறம் இது ரொம்ப பிடிச்ச பாட்டு, love this song. நீங்கள் கெட்ட வேலை, இது ஓ வசந்த ராஜா. I think it's an amazing song. The மிருதங்கம் இது அதெல்லாம் பயங்கர song, just amazing song. And
I love that Bhupinder song, "Kaise Kahun Kuch Keh Na Sakun" from Nandu. I love that song because first of all, I just love the fact that Bhupinder is singing under Ilayaraja's music, and it's such a lovely song. It's such a lovely light song, and just Bhupinder and S. Janaki do it. So yeah, random 5 I gave you. So I can I tell know. you so many more, but இல்ல வீடியோ ரொம்ப நம்ம random. கேட்டவங்களுக்கு தெரியாது. பட் நான் வீடியோ பார்த்தனால சொல்றேன். பேடிக்கு வந்து மூஞ்செல்லாம் வேர்த்து, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன சொல்றது? அப்படி ஃபீல் பண்ணிட்டாரு. But thank you so much, Baddy. Thank you so much for joining today. And No, thank you, Sudhir, because I love talking about music and I don't get enough opportunity to write about music anymore. So this was like a ரொம்ப நாள் ஆசை வந்து அப்படியே அன்எக்ஸ்பெக்டடா நிறைவேறின மாதிரி இருக்கு. So thank you so much. I should thank you. Thank you, Baddy. Yeah. நீங்க if you don't mind என்னோட பாட்டுக்காரன் blogக்கு ஒரு guest blogger-ஆ நீங்க anytime hit me up. We'll publish something on it. Done. Okay, Baddy. Thank you so much. All right. Thank you for your Okay. time. Thank you so much. See you soon. Bye. Yeah, bye. Bye. Thank you so much, Bharadwaj Rangan. உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதில் டிஸ்கஸ் பண்ண சாங்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக பில்ட் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.